ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருந்தாதே என் பிள்ளையே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனம் நான் அறிவேன் என் தங்கமே. நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து அவர்களுடைய தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். உனக்கு தேவையான அனைத்தும் என் அருளால் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை என்று கண்களை மூடினால் கவலை உன் கண்முன்னே வருகிறது என்று என்னிடம் கூறுகின்றாய். சில மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சினை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய் என் பிள்ளையே. உன் மனம் குழப்பமான சூழ்நிலையில் ஒன்றாக கலந்து அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு. எல்லா பிரச்சனையும் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும். முன்பே கூறியது போல பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் என் பிள்ளையே. நீ ஏற்றி வழிபடும் தீபத்தால் உன் மனம் இருள் அகலும். ஒளியாய் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் தங்கமே. உன் வாழ்வில் நடப்பவற்றை பிறரிடம் கூறி யாரிடமும் புலம்பாதே. சில நேரங்களில் யாரிடமாவது இதை கூறினால்தான் நிம்மதியாக இருக்கும் என்ற நிலை வந்தால் என்னிடம் வந்து கூறு. உன் மனம் அமைதி பெறும் வரை குழம்பு. உனக்கே மாற்றங்கள் தெரியும் என் தங்கமே. மன அழுத்தம் கொள்ளாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிட்டாயா என் தங்கமே? உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என் பிள்ளையே? என்னை முழுவதுமாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது என்பதை மட்டும் தெரிந்து கொள் என் பிள்ளையே. பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றிற்காக நீ வருந்தாதே. அதை உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதை வரும் பொறுமையாக இரு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் தேவை. என் அருளால் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையுள்ளவன் என்று நிரூபி என் பிள்ளையே. அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது உன் அப்பா முருகன் நான் என்று. கவலைகளை விடு என் பிள்ளையே. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். உனக்காக இந்த அப்பா முருகன் இருக்கின்றேன். சிக்கல்கள் அதிக அளவில் உள்ளதே என்று வருந்தாதே. எந்த சிக்கலாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றாக தீரும். உனக்கு நான் கொடுத்த ஞானத்தின்படியே உன்னை வழிநடத்தி உன் சிக்கல்களை கொண்டே தீர்த்து வைப்பேன். நீ என்னை புரிந்து கொண்டு ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டாய் என் பிள்ளையே. இனி ஒவ்வொரு சிக்கலும் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு. நீ எப்போதும் தனியாக இல்லை. உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை என் பிள்ளையே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கின்றாய். அஞ்சாதே என் பிள்ளையே. உனக்கு ஏதாவது நேருமோ என்று பயப்பட வேண்டாம். முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சை கேட்டு எனக்கு அடங்கி பணிந்து நீ முறையாக வாழும் பிள்ளை. இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருந்து பார்த்து கொள்கின்றேன். என் பிள்ளையே, என்னை நம்பியிருக்கும்பவர்களுக்கு சோதனை உண்டு. ஆனால் தோல்வி இல்லை. சோதனைகளை தரும் நான் உன்னை சாதிக்கவும் வைப்பேன்.
உனக்கான சோதனையை நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள். நீ சோதனைகளை கடந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கை கற்கண்டு போல எப்போதும் இனிப்பாக அமையும். நான் உன்னை தனியாக விடவில்லை என் பிள்ளையே. யார் வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் நான் மட்டுமே உன்னில் நீ மறைந்து வைத்த கண்ணீரை கண்டேன் என் பிள்ளையே. எதை நினைத்தும் பயம் கொள்கின்றாயோ அதை உனக்கு நிகழ விடமாட்டேன். கவலை வேண்டாம் என் தங்கமே. உன் அப்பா முருகன் உன்னை எப்படி காக்காமல் இருப்பேன்? உன்னை காக்க நான் இருக்கின்றேன். உன்மேல் தவறு இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிது பாதிப்பை சந்தித்துள்ளாய். உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் என் பிள்ளையே. உன்னால் முடிந்தால் யாரேனும் ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய். அன்னதானம் உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி உணவை கொடுத்து வா என் பிள்ளையே. விரைவில் அனைத்தும் மாறும். உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் உள்ள இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என் பிள்ளையே. உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். உனக்கான கதவுகள் திறக்கும். நீ அதை பிடித்து கொண்டு முன்னேறி வா. உன் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளையே. உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ என்னை தரிசித்து நன்றி கூறுவாய். உன்னை எதிர்த்து நிற்பது யார் என்பதில் கவனம் காட்டுவதை விட உன்னோடு இறைவன் நான் நிற்கின்றேன் என்பதை கவனத்தில் கொள் என் பிள்ளையே. உன் வாழ்வை நிச்சயம் நீ வெல்வாய். உன் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு நீ அடையப் போகின்றாய். நீ நினைக்கும் காரியங்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்வாய். உன் பாதையில் குறிப்பிட்ட தடைகள் எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். உன் வாழ்வில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாயோ எல்லாம் நான் அறிவேன். உனக்காக நீ யாருக்காக வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மை நடக்கும். உன் நம்பிக்கையும் ஜெயிக்கும் என் பிள்ளையே. உன் நம்பிக்கை ஜெயிக்கும் அந்த நாளை நீ காணப்போகின்றாய். நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும். உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே. அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. இந்த மாதம் முடிவில் ஒரு மாற்றம் நிகழும். மகிழ்ச்சியோடு வாழ்வாய். கவலை வேண்டாம் என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி கடலில் நீந்தப் போகின்றாய். உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கை அடைய செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? இனி மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்தடைந்தன. நீ வேண்டியபடி உன் வாழ்க்கையில் எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும். நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய். நீ உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம். உனக்கு துணையாக நான் உள்ளேன். நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகும். உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒரு முறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதற்கான வாய்ப்பு ஒன்று உருவாகும். நீண்ட நாட்களாக நீ ஆலயம் வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன். நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்வாய். அதற்கான சூழல்கள்தான் தற்போது அமைகின்றன. நீ தோற்றுவிடவில்லை. உன்னை ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகின்றேன் என் பிள்ளையே. எங்கே நீ சென்றாலும் அங்கு நன்மை தீமை என்று இருக்கும். நீ எப்போதும் நன்மைகளுக்கு துணையாக இரு. தீமைகளுக்கு துணை போக மாட்டாய். சிலர் உன்னை தீமைகளுக்கு உரிமையாக அழைப்பார்கள். அவர்களை கவனமாக தவிர்க்க வேண்டும் என் பிள்ளையே. உன் கட்டுப்பாட்டை மீறி நிர்பந்தமாய் நடந்தால் அதை நினைத்து வருந்தாதே. சிலரின் புண்ணிய காலம் முடிந்து பாவ காலத்தில் அடியெடுத்து வைப்பார்கள்.
செய்யும் வினை அது உன்னை சேராது, செய்பவர்களையே சேரும். உன்னை எந்த தீங்கும் நெருங்காமல் நான் காப்பேன் என் பிள்ளையே. நெருங்கிய உறவொன்று தந்த மனவேதனை உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டது. யாருக்காக கஷ்டப்பட்டாயோ அவர்கள் உன்னுடைய உடல் மனவேதனையை பற்றி கொஞ்சமும் அக்கறையின்றி உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். நீ கலங்கி போனாய் அல்லவா? அந்த உறவினால் வந்த கர்மவினை உன்னை விட்டு துன்புறுத்துகின்றது. இதற்கு ஒரு முடிவு வரப்போகின்றது. நீ எதையும் புரிய வைக்க முயல வேண்டாம். உனக்கு நான் முன்பே சொன்ன அறிவுரைதான். பேச்சில் நிதானமும் வார்த்தையில் கவனமும். அவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நினைத்து அவர்களிடம் மீண்டும் அன்பு கொண்டு காயமடைகின்றாய். இனி வரக்கூடிய காலம் அவர்களை பக்குவப்பட வைக்கும். என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டுவிடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதித்தன்மையை அதிகரிக்க செய்யும். என் பிள்ளையே, வாழ்வில் பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உனக்கு உதவும். ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னை காணவே இந்த முருகன் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள், இறுதி வரை கேள் என் தங்கமே. இந்த முருகன் உனக்கு வாக்கு தருகிறேன். வந்த தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே குழந்தையே. இனி உன் வாழ்வில் வரப்போகின்ற உயர்வு உனக்கு பெரிதாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே. உன் எண்ணம் எதுவோ அதுபோலவே எல்லாம் வண்ணமாக போகிறது. இருளில் இருந்து வெளிவந்து நீ வாழப்போகிறாய் என் குழந்தையே. உன்னை வீழ்த்துவதற்கு 100 பேர் இருப்பார்கள், ஏன் தாழ்த்துவதற்கு 1000 பேர் கூட இருக்கட்டும். ஆனால் உன்னை வாழ்த்துவதற்கு இந்த முருகன் ஒருவன் இருக்கிறேன் என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் என் தங்கமே. எல்லோர் வாழ்விலும் துன்பம் வரும், வரத்தான் செய்யும். அதை நான் மறுக்கவில்லை என் பிள்ளையே. ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த முருகன் நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே குழந்தையே. நீயும் கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது செல்லமே. ஏன் இந்த கலக்கம்? நான் இருக்கிறேன் உனக்கு என் பிள்ளையே. என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செய்துவிடு. இன்று உன் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் தங்கமே. இன்று விரதம் இரு என் பிள்ளையே. ஒருவேளை மட்டும் சாப்பிடு. உன் கர்ம வினைகளை நான் தீர்ப்பேன். நீ என் மேல் கொண்ட நம்பிக்கை உண்மை என்றால் இதை செய் என் பிள்ளையே. நீ என் முன், என் கண்முன்னால் ஏற்றி வைக்கும் தீபம் ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு இன்று நிச்சயமாக நான் உனக்கு பதில் கூறப் போகிறேன். இன்று நீ செலவழிக்கும் நேரத்தில் ஒரு 10 நிமிடம் மட்டும் இந்த முருகனுக்காக ஒதுக்கித்தான் பாரேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தையும் நீயே உணரப்போகிறாய். உனக்காக நான் வேலை செய்வதை நீயே நேராக நீ கண்டிப்பாக பார்க்க போகிறாய் தங்கமே. இன்று இந்த கந்தனை கரம் குவித்து வணங்குவோருக்கு கலியின் கொடுமையும் கால பயமும் கிடையாது என் பிள்ளையே. நீங்கள் அறியாமல் செய்த பிழைகளை கூட இன்று முருகன் பொறுத்து அருள்வேன். உன் வாழ்க்கை துணை உனக்காக என்னால் படைக்கப்பட்டவர். இப்போதைய சூழ்நிலையில் வைத்து எந்த முடிவும் எடுத்து விடாதே. சிறிது காலம் மட்டும் பொறுமையாக இரு. உன் முருகன் சொல்வதை கேள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்று நிலைக்கு கொண்டு வருவேன். நம்பிக்கை கொள் என் மகளே. இதுதான் எனது சத்திய வாக்கு. புதிய வழிகள் உருவாக்கி தருவேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்து விடு. முருகன் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு. உன் பொறுப்பை முழுவதுமாக நான் சுமப்பேன் என் பிள்ளையே. உன் குடும்பத்தை நான் காப்பேன் தங்கமே.
உன் கண்ணீரை என் விரலால் துடைப்பது. அப்போது நீ உணர்ந்து கொள்வாய், அன்பு வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்க வேண்டும். கண்ட கண்ட இடத்தில் வைத்தால் அனாதையாகவும் அவமானப்பட்டும் தான் நிற்கணும். இது வாழ்க்கையில் நீ கற்ற பாடம்தானே என் பிள்ளையே. உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவு உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. பொறுமைக்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நான் தரப்போகும் பரிசு. உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது கிடையவே கிடையாது. இனி நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் தங்கமே. ஒரு எதிரி கூட ஒரு சில சமயங்களில் கருணை காட்டுகின்றான். ஆனால் கூடவே வசித்து புசித்து உன் உயிரே இனி மட்டும்தான் என்று வசனம் பேசுபவர்கள் வலிக்காமலேயே உன் முதுகில் குத்தி விடுகிறார்கள். சிறிது காலமாக உனக்குள் இருந்து வந்த மன போராட்டத்திற்கு விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி இந்த முருகனை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு இன்று நான் அள்ளித்தரப்போகின்றேன். மன நிறைவோடு பெற்றுக்கொள் என் தங்கமே. இன்னொன்று இந்த நேரத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கொள். தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று, உன் தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே. கவலைப்படாதே என் தங்கமே. என்னால் ஒரு விஷயம் தாமதமாகிவிட்டது என்றால் அதில் நிச்சயம் ஒரு காரியம் இருக்கும். அந்த தாமதம் நன்மைக்கே. அதனால் எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே. என் அருளால் நல்லதே நடக்கும். மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் தைரியமாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஓ முருகா என்று சொல். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகின்றாய் என் பிள்ளையே. தயாராக இரு குழந்தையே. உன்னை ஏராளமாக நினைப்பவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் என் தங்கமே. இது இந்த முருகனின் வாக்கு. இது உன் முருகனின் சத்திய வாக்கு. என் தரிசனம் இன்று உன் கண்ணில் பட்டுள்ளது என்றால் நீ என்னிடம் வேண்டிய வரம் நிறைவேறிவிட்டது என்று அர்த்தம். நீ 1000 பேரிடம் உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப் போவது இந்த முருகன்தான். அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு யாரிடமும் உதவி என்று செல்லாதே என் குழந்தையே. நான் இருக்கின்றேன். என்னை தேடிவா தங்கமே. நான் இருக்கின்றேன். உனக்கு மீண்டும் மீண்டும் நான் தெளிவுபடுத்துவது, நினைவூட்டுவது ஒன்றே ஒன்றுதான். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையை அமைக்கிறது. உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் என் தங்கமே. நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம்தான். ஆனால் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாகத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை. யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் தங்கமே. உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துவார்கள். உன் வாழ்க்கையில் இணையப் போகிறார்கள். நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி தரப்போகின்றேன். முன்பே உனக்கு கூறியிருந்தேன் என் பிள்ளையே. நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் குழந்தையே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் தான் உன்னை தேடி வர வைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தனாக வாழப்போகிறாய். எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்பட்டாயே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறப்போகின்றாய். இந்த நல்ல நாளில் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே செல்கிறது. இன்றைய நாள் மௌனமாக இருக்க வேண்டிய நாள். யாரிடமும் வம்பு வந்தாலும் அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாள். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் அதற்குரிய நியாயங்கள் இன்று உனக்கு கிடைக்கும். அதுவரை நீ பொறுமையாக இரு என் குழந்தையே. எந்த சிக்கல்கள் என்றாலும் காத்துக்கொள்வேன். இன்று உன்னை வேலும் காக்கும், இறுதியில் மயிலும் காக்கும்.
இந்த முருகனும் உன்னை காப்பேன் என் தங்கமே. இந்த முருகனின் ஆசையோடு நீ கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும். உனக்கான நேரம் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான். இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாகவே முடிந்துள்ளது. நீ நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவாய். இன்று முழுவதுமாக நல்லதாக நடக்கும். என் ஆசையும் அருளும் எப்போதும் உன்னுடனே இருக்கும். என் பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருந்தாதே என் செல்லமே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனம் நான் அறிவேன் என் தங்கமே. நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து அவர்களுடைய தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காமல் இரு. உனக்கு தேவையான அனைத்தும் என் அருளால் உன்னிடம் வந்து சேரும். நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை. கண்களை மூடினால் கவலைகள் உன் கண் முன்னே வருகின்றன. சில மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சனை இப்போது மீண்டும் உன்னை வருத்துவதாக கூறுகின்றாய். உன் மனம் குழப்பமான சூழ்நிலையில் ஒன்றாக கலந்து அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு. எல்லா பிரச்சனையும் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் என் பிள்ளையே. முன்பே கூறியது போல் பிரச்சனைகளை படிப்படியாக குறையும். நீ ஏற்றி வழிபடும் தீபத்தால் உன் மனம் இருள் அகலும். ஒளியாய் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் தங்கமே. உன் வாழ்வில் நடப்பவற்றை பிறரிடம் கூறி யாரிடமும் புலம்பாதே. சில நேரங்களில் யாரிடமாவது இதை கூறினால்தான் நிம்மதியாக இருக்கும் என்ற நிலை வந்தால் நீ என்னிடம் வந்து கூறு. உன் மனம் அமைதி பெறும் வரை குழம்பு. உனக்கே மாற்றம் தெரியும். மன அழுத்தம் கொள்ளாதே. எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன? என்னை முழுமையாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது என் தங்கமே. பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது. உன்னால் முடிந்ததை நீ செய். உன்னால் முடியாததை முருகன் நான் செய்து முடிப்பேன் என் பிள்ளையே. எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருந்தாதே. அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை பொறுமையாக இரு. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை. என் அருளால் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்று நிரூபி என் பிள்ளையே. அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது முருகன் என்று. கவலைகளை விடு. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு அள்ளி தரப்போகின்றேன் என் தங்கமே. உனக்கான இந்த அப்பன் முருகன் இருக்கின்றேன். சிக்கல்கள் அதிக அளவில் உள்ளதே என்று வருந்தாதே. எத்தனை சிக்கலான இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக தீரும். உனக்கு நான் கொடுத்த ஞானத்தின்படியே உன்னை வழிநடத்தி உன் சிக்கல்களை கொண்டே தீர்த்து வைப்பேன். நீ என்னை புரிந்து கொண்டு ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டாய். இனி ஒவ்வொரு சிக்கலும் தீரப்போகிறது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு. நீ இப்போது தனியாக இல்லை. உன்னுடன் நான் இருக்கிறேன் என் தங்கமே. நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை என் பிள்ளையே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கின்றாய். அஞ்சாதே என் பிள்ளையே. உனக்கு ஏதாவது நேருமோ என்று பயம் வேண்டாம். முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உள்ளேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நீ நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருந்து பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே. என்னை நம்பியவர்க்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. சோதனைகள் தரும் நான் உன்னை சாதிக்கவும் வைப்பேன். உனக்கான சோதனையை நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான்
என்பதை புரிந்து கொள். நீ சோதனைகள் கடந்து வந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கை கற்கண்டு போல எப்போதும் இனிப்பாக அமையும். நான் உன்னை தனியாக விடவில்லை. யார் வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் நான் மட்டுமே உன்னில் நீ மறைத்து வைத்த கண்ணீரை கண்டேன் என் பிள்ளையே. எதை நினைத்தும் பயம் கொள்கின்றாயோ அதை உனக்கு நிகழ விடமாட்டேன். கவலை வேண்டாம் என் பிள்ளையே. உன் அப்பா முருகன் உன்னை எப்படி காக்காமல் இருப்பேன்? உன்னை காக்க நான் இருக்கின்றேன். உன்மேல் தவறு இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்துள்ளாய். உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் என் தங்கமே. உன்னால் முடிந்தால் யாரேனும் ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய் என் பிள்ளையே. அன்னதானம் உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி உணவை கொடுத்து வா. விரைவில் அனைத்தும் மாறும் என் தங்கமே. உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலிலும் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் உள்ள இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என் பிள்ளையே. உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். உனக்கான கதவுகள் திறக்கும். நீ அதனை பிடித்து கொண்டு முன்னேறி வருவாய். உன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளையே. உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ என்னை தரிசித்து நன்றி கூறுவாய். உன்னை எதிர்த்து நிற்பது யார் என்பதில் கவனம் காட்டுவதை விட உன்னோடு இறைவன் நான் இருக்கின்றேன் என்பதை கவனத்தில் கொள். உன் வாழ்வில் நிச்சயம் வெல்வாய். உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை நீ அடையப் போகின்றாய் என் தங்கமே. நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் பாதையில் குறியிட்ட தடைகள் எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் நான் அறிவேன். உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகள் நடக்கும். உன் நம்பிக்கையும் ஜெயிக்கும். அந்த நாளை நீ காணப்போகின்றாய். நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும். உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே. அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகிறது. போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த மாதம் முடிவில் ஒரு மாற்றம் நிகழும். மகிழ்ச்சியோடு வாழ்வாய். கவலை வேண்டாம் என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி கடலில் நீந்தப் போகின்றாய். உன்னை இந்த வாழ்க்கை பயணத்தில் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கை அடைய செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்து அடைந்தன. நீ வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கு எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும். நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய். உன் மனக்கவலைகளை அகற்று. நீ வெல்வது நிச்சயம். உனக்கு துணையாக நான் உள்ளேன். மீண்டும் என்னிடம் வந்து புலம்பினாய். நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகும். உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒரு முறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அதற்கான வாய்ப்பு உனக்கு வரும். நீண்ட நாட்களாக நீ என் ஆலயம் வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். நான் உனக்கான பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன். நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்வாய். அதற்கான சூழல்கள்தான் தற்போது அமைகின்றன. நீ தோற்றுவிடவில்லை. உன்னை ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகிறேன் என் பிள்ளையே. எங்கே நீ சென்றாலும் அங்கு நன்மை தீமை என்று இருக்கும். நீ எப்போதும் நன்மைகளுக்கு துணையாக இருப்பாய். தீமைகளுக்கு துணை போக மாட்டாய். சிலர் உன்னை தீமைகளுக்கு உரிமையாக அழைப்பார்கள். அவர்களை கவனமாக தவிர்க்க வேண்டும் என் பிள்ளையே. உன் கட்டுப்பாட்டை மீறி நிர்பந்தமாய் நடந்தால் அதை நினைத்து வருந்தாதே. சிலரின் புண்ணிய காலம் முடிந்து பாவ காலத்தில் அடியெடுத்து வைப்பவர்கள் செய்யும் வினை அது உன்னை சேராது. செய்பவர்களுக்கே சேரும். உன்னை எந்த தீய வலையிலும் சிக்காமல் நான் காப்பேன் என் பிள்ளையே. என் பிள்ளையே, நெருங்கிய உறவொன்று தந்த மனவேதனை உன்னை கண்ணீரை சிந்த வைத்து விட்டது. யாருக்காக கஷ்டப்பட்டாயோ அவர்கள் உன்னுடைய உடல் வேதனை மனவேதனை பற்றி கொஞ்சமும் அக்கறையின்றி உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். நீ கலங்கி போனாய் அல்லவா?
இந்த உறவினால் வந்த கர்மா வினை உன்னை விட்டு துன்புறுத்துகின்றது. அதற்கு ஒரு முடிவு வரப்போகின்றது. நீ எதையும் புரிய வைக்க முயல வேண்டாம். உனக்கு நான் முன்னே சொன்ன அறிவுரைதான். பேச்சில் நிதானமும் வார்த்தையில் கவனமுமாக இரு. அவர்கள் திரிந்து விட்டார்கள் என்று நினைத்து அவர்களிடம் மீண்டும் அன்பு கொண்டு காயம் அடைகின்றாய். இனி வரக்கூடிய காலம் அவர்களை பக்குவப்பட வைக்கும். என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உனக்கு சோதனைகள் வருகின்றதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டுவிடாதே. வரும் சோதனைகள் உன்னை உறுதித்தன்மையை அதிகரிக்க செய்யும். வாழ்வில் பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உனக்கு உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை எனும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான் என் பிள்ளையே. இன்று உன்னிடம் இருக்க வேண்டியது மன தைரியம் மற்றும் துணிவு. என் பிள்ளையே, நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு. எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும் போது தீர்வு உடனே கிடைத்துவிடும். எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளோ மேலும் வளர்ந்துவிடும். மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தருகிறது. மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து கொண்டே இருப்பது உங்கள் மனதிற்கு தண்டனையாக அமைந்துவிடுகிறது. மனதிற்கு நினைப்பதை செயல்படுத்தும் சக்தி இருக்கிறது. உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விடுவிப்பதா என்று முடிவு செய் என் பிள்ளையே. சிலர் இப்போதுதான் கவலைகளை மறந்து சுற்றி இருக்கும் இயற்கைகளை ரசிக்க ஆரம்பித்துள்ளனர். பல வருடங்களாக கவலையாக இருந்தவர்கள் இப்போது அதை அர்த்தமற்றது என புரிந்து கொண்டனர். படிப்பதை நிறுத்தியவர்கள் மீண்டும் படியுங்கள். உங்களுக்கு ஆறுதலாக வேல் வந்து துணையாக நிற்பதை மீண்டும் காண்பீர்கள். என் பிள்ளையே, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீ வழிபட உகந்த காலம் இதுவே. இந்த காலத்தில் அதிகாலையில் எழுந்து தியானத்தில் ஈடுபடுவது உனக்கு நல்ல ஆற்றலை தரும். தடைகள் அகன்று நீ சிறப்புடன் செயல்படுவாய். உன்னுடைய சக்தியை அதிகரிக்க செய்துள்ளேன். உன் ஆரோக்கியத்தை மேம்படச் செய்துள்ளேன். அது நடந்துள்ளது என்று உனக்கு தோன்றினால் உன் நன்றியை பதிவிடு. வாழ்வில் நன்றி உணர்வோடு எப்போதும் இருக்கும் போது எப்படிப்பட்ட தடைகளையும் கடக்க சக்தி அதிகரிக்கும். சில வேண்டுதல்கள் எங்கே நடக்காமல் போய்விடுமோ என்று கவலைப்பட்டால் அதற்கான முயற்சி செய். என் பிள்ளையே, உனக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் காலம். நீ என்னிடம் வேண்டியபடி உன் வேலைகள் எல்லாம் தானாகவே நடந்து முடியும். ஆனால் நீயும் அதில் கொஞ்சம் பங்கேற்க சிரமப்படுவதாக தோன்றும். ஆனால் அவைதான் உனக்கு நற்பெயரை வாங்கித்தரும். நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே. இப்போது அனைவரும் நிச்சயமாக அறிவார்கள். நீ செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கின்றன. என் அன்பு பிள்ளையே, உன்னை படைத்த நான் சொல்கின்றேன், நீ நன்றாக இருப்பாய். உன் தன்மானம் தோற்காது. ராஜ வாழ்க்கை வாழப்போகும் காலம் வந்துவிட்டது. எந்த ஒரு செயலிலும் பிடிவாதமாக எனக்கு நடத்தி கொடு என்று பிடிவாதமாக என்னிடம் கேள். ஆனால் சோர்ந்து விட்டுவிடாதே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே. உன் வாழ்க்கை நீ ஒப்படைத்து இருப்பது உன் முருகனிடம். நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் நடத்தி வைப்பேன். உனக்கான அழகான வாழ்வை நான் உனக்கு அளிப்பேன் என் தங்கமே. அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக உன் வேலையை பார். நான் பார்த்து கொள்கின்றேன். அப்பா, நான் புதிதாக ஒரு வினையும் செய்யவில்லை. ஆனால் பழைய கர்ம வினைகள் தீர்ப்பது இவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஒன்று போனால் ஒன்று வருகிறது. அவ்வளவு கர்ம வினைகள் சேர்த்து வைத்து உள்ளேன் என்று கேட்கின்றாய். உன் புரிதலே புதிதாக உன்னை எந்த வினையும் செய்யாமல் காக்கின்றது. இந்த பிறவியில் நீ வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரிதல் இருக்கின்றது. உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கின்றது. எல்லா வினைகளும் முடிந்துவிட்டது. இல்லையே, நீ அனுபவித்து முடித்து விட்டாய். இனி வாழ்க்கையில் கவனமாக நடந்து கொள். பேசும் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இரு. நல்லதே நடக்கும். ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்து இருக்கின்றது. நம்பிக்கையோடு நடைபோடு. நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. உன்னுடைய எதிர்பார்ப்பை என்னிடம் மட்டும் வைத்துக்கொள். மற்றவர்களிடம் என் குழந்தை எதையும் எதிர்பார்ப்பது எனக்கு சங்கடமாக இருக்கின்றது.
நான் தருவதற்காக தயாராக இருக்கின்றேன். என்னிடம் கேள். நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. உனக்காக. உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடத்திலேயே முடிந்துவிடும். வரும் வருடம் உங்களுக்கு வசந்த காலமாக, நன்மை தரும் வருடமாக, மன நிம்மதியோடும் செல்வ செழிப்போடும் உடல் ஆரோக்கியத்தோடும் உங்களுக்கு அமையும். என் பிள்ளையே, உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன். முன்னோக்கி செல். காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து. அவ்வளவு எளிதல்ல வாழ்க்கை. தொடர்ந்து முயற்சித்தால் தான் மேலே செல்ல முடியும். செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் பயனில்லை என் பிள்ளையே. வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல். பின்வாங்காமல் முன்னோக்கி செல். முயற்சி செய்ய வேண்டும். எனவே சோர்வடையாதே. உன் மனம் சக்தியோடு உள்ள போதே முயற்சி செய். முன்னேற்ற பாதையில் செல் என் தங்கமே. எனக்கு பக்குவம் வந்ததாக தெரியவில்லை, வாழ்வில் வெறுமை மட்டுமே தெரிகிறது என்கின்றாயா? என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நல்வினைகள் பலனை தர ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அறிகுறிகள்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். புரியவில்லையா? சொல்கின்றேன் கேள் என் பிள்ளையே. இதற்கு முன் நீ ஒரு பிரச்சனை வந்தால் புலம்பித் தவிக்கும் நீ இப்போது பிரச்சனை வந்தால் நிதானமாக யோசித்து செயல்படுகின்றாய். அடுத்து சொல்கின்றேன் கேள் என் பிள்ளையே. இப்போது அடுத்தவரின் பிரச்சனைகளில் வலியையும் புரிந்து கொள்கின்றாய். மனதால் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் கூறுகின்றாய். மற்ற உயிர்களிடமும் அன்பு செலுத்துகின்றாய். இவை எல்லாமே நீ எனக்கு பிடித்த பிள்ளையாக மாறிவிட்டாய் என்பதற்கான அறிகுறிகள்தான். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் துன்பங்கள் தீரவில்லை என்கின்றாயா? அதற்கும் பதில் கூறுகின்றேன் கேள். உன் துன்பங்கள் தீர்ந்து கொண்டுத்தான் வருகின்றன. உனக்குத்தான் புரியவில்லை பிள்ளையே. நீ நன்றாக யோசித்து பார்த்தால் உன் மனதில் தெரிவு பிறக்கும். பிள்ளையே, இதற்கு முன் உன் தேவை என்னவென்றே உனக்கு தெரியாது. ஆனால் இப்போது உன் வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாய். இதுவும் உன் நன்வினைகளின் பலனே. தைரியம் என்பது தானாக உருவாகாது. நீ கடந்து வந்த பாதை, சந்தித்த அவமானங்கள் ஆகியவற்றில் இருந்து மொத்த வடிவமாக உருவாகும். அதுவே உன்னை முழு மனிதனாக மாற்ற உதவும். எதை கண்டும் பயம் கொள்ளாதே. நமக்கு மேல் ஒரு சக்தி என்றால் அது இறை சக்தி மட்டுமே. அதற்கு பயந்து செயல்பட்டால் போதும். உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் இது. செயல்படுத்த நான் இருக்கின்றேன். புது மனிதனாக உன்னை புதுப்பித்து உனக்கு தந்திருக்கின்றேன். இன்று நீ எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நான் தான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பேன். நீ முழு மனதோடு முயற்சித்தால் அந்த காட்சியை காண்பாய். என் அன்பு பிள்ளையே, நீ தேடிய வாழ்க்கையை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது, நிரந்தரமானது. கவலைப்படாதே என் பிள்ளையே.